ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ. இன்னைக்கு ஒரு சூப்பரான வேலையை பத்தி பார்க்க போறோம். இந்த வேலையை பார்த்தோம்னா என்எல்சி இந்தியா லிமிடெட் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய நெய்வேலியில இருந்து இந்த ஜாப் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. அதே மாதிரி எந்த விதமான எக்ஸாமினேஷனும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா மெரிட் லெவலில் தான் அதாவது மார்க் அடிப்பில் பார்த்தீங்கன்னா ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இந்த வேலைக்கு நம்ம வந்துட்டு ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தோம்னா 15,000 கொடுக்குறாங்க. இந்த வேலைக்கு நம்ம எப்படி அப்ளை பண்றது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபுல்லா இந்த வீடியோல பார்ப்போம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் ரிலேட்டடா எல்லா விதமான இன்ஃபர்மேஷனுமே உடனே கொடுத்துட்டு இருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் யாரும் ஜாப் ரிலேட்டடா சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஜாப் வேகன்சி பார்த்தோம்னா என்எல்சி இந்தியா லிமிடெட் நெய்வேலியில இருந்து அறிவிச்சிருக்காங்க. ஜாப் லொகேஷனை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டில் தாங்க இருக்கோம். இதுல பார்த்தோம்னா கிராஜுவேட் டெக்னீஷியன் இந்த லெவலில் தான் பார்த்தீங்கன்னா ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இது பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ்ஷிப் கேட்டகரியில பார்த்தீங்கன்னா ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இதுல பார்த்தோம்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த டிசிப்ளின் கீழே பார்த்தீங்கன்னா ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இதுல பார்த்தோம்னா நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கிராஜுவேட் லெவல்ல 84 போஸ்டிங்ஸ் இருக்கு. டெக்னீஷியன் லெவலில் பார்த்தோம்னா 77 வேகன்சிஸ் இருக்கு. இதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், நர்சிங் சொல்லிட்டு உங்களுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா கிராஜுவேட் லெவல்ல 336 வேகன்சியும், டெக்னீஷியன் லெவலில் பார்த்தீங்கன்னா 252 வேகன்சி இருக்கு. டோட்டலா பார்த்தா உங்களுக்கு 558 வேகன்சி வந்து அலாட் பண்ணிருக்காங்க. இதுக்கான டியூரேஷன் பீரியட் பார்த்தோம்னா 1 இயர் வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். இதுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் பார்த்தோம்னா கிராஜுவேட் லெவலை பொறுத்தவரையும் 15,028 ரூபா கொடுக்குறாங்க. இதுவே பிஎஸ்சி நர்சிங் இருந்துச்சு அப்படின்னா 12,524 ரூபா கொடுக்குறாங்க. டெக்னீஷியனை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா 12,524 ரூபா கொடுக்குறாங்க. இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா கேட்டகரி 1 பொறுத்தவரையும் கிராஜுவேட் லெவலில் பார்த்தோம்னா டிகிரி இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா டெக்னாலஜி முடிச்சிருந்தோம்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஃபுல் டைம் நம்ம ரெகுலரா முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா பிஎஸ்சி நர்சிங், இது பார்த்தோம்னா ரெலவென்ட் டிசிப்ளின் இருந்ததுன்னா இந்த போஸ்டிங் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா கேட்டகரி 2 டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங், இந்த கேட்டகரி பொறுத்தவரையும் நீங்க டிப்ளமோல இன்ஜினியரிங் இல்ல டெக்னாலஜி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தோம்னா ஃபுல் டைம் நம்ம ரெகுலரா முடிச்சிருந்தா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ரெலவென்டான டிசிப்ளின் இருந்துச்சுன்னா இந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ளவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். இதுல பார்த்தோம்னா 2020, 21, 22, 23, 24 இந்த இயர்ல யாரெல்லாம் பாஸ் அவுட் ஆனாங்களோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா நீங்க கரண்டா நீங்க வந்துட்டு என்எல்சிஎல் வந்துட்டு அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தாலோ இல்ல வேற எங்காச்சும் நீங்க வந்துட்டு அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்ல இருந்தாலோ இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா ஆஸ் பர் அப்ரண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன்ல உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்கு. இதுல பார்த்தோம்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூ பர்சன் இருந்தாங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த வேலைக்கான செலக்ஷன் மெத்தட்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மார்க் அடிப்புல பாத்தீங்கன்னா ஆட்களை தேர்வு செய்யறாங்க. செலக்ஷன் வில் பி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, nlcindia.in இந்த வெப்சைட்ல தான் போயிட்டு நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்ல போயிட்டு கேரியர் பேஜ் இருக்கும். அதுல போனோம்னா ட்ரைனிங் அப்ரண்டிஸ் இருக்கும். அதுல போயிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கேரியர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் அண்ட் அப்ரண்டிஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா செலக்ட் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இருக்கும். இதுல போயிட்டு எந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேம், ஆதார் நம்பர், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், எந்த ஜெண்டர், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு பிசிக்கல் சேலஞ்ச் பர்சனான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸர்ச்மெண்ட் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் டீடைல் கேட்டிருக்காங்க. இதுல வந்துட்டு உங்க டோர் நம்பர், அதுக்கப்புறம் உங்க ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ், எந்த தாலுக்கா, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அப்ளை பண்ணீங்க, எந்த ஸ்டேட், அதுக்கப்புறம் உங்களுடைய போஸ்டல் கோட் இதெல்லாம் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிருக்கணும். அந்த மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி கான்டாக்ட் பர்சன் கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, எமர்ஜென்சி கான்டாக்ட் மொபைல் நம்பர் சொல்லிட்டு இங்க வந்துட்டு யாரோட மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அவங்களோட நேம் இங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி அவங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லி கேட்டிருக்காங்க. அதையும் பாத்தீங்கன்னா இங்கே நீங்க போயிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கேப்சா என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 23/12/2024 இந்த டேட்டுக்குள்ள நம்ம வந்துட்டு ஆன்லைன் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அப்ளிகேஷனுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தோம்னா 9/12/2024 அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ற அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு நம்ம டைரக்டாவோ அப்படி இல்லைன்னா போஸ்ட்லயே பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலமா அவங்களுக்கு அனுப்புற மாதிரி இருக்கும். அதுக்கான அட்ரஸ் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க, இந்த ஜெனரல் மேனேஜர் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர், பிளாக் 20, என்எல்சி இந்தியா லிமிடெட். இந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம போஸ்ட் மூலமா அனுப்புற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க டைரக்டா கொண்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட்னு பார்த்தோம்னா 3/1/2025 இந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு ஆஃப்லைன் அனுப்புற அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி நம்ம சென்ட் பண்ணணும். ஆன்லைனுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 23/12/2024, ஆஃப்லைனுக்கு பார்த்தோம்னா 3/1/2025 நம்ம அனுப்பணும். இது மட்டும் இல்லாம நீங்க ஆஃப்லைன்ல உங்களுக்கு அப்ளிகேஷன் அனுப்பும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டேட் இருக்கணும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சர்டிபிகேட் வைக்கணும்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, சைன்டு பிரிண்ட் அவுட் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன்,
அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்து அதுல வந்துட்டு உங்களுடைய சைன் இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. உங்களுடைய டிசி, அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிகிரி சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க, இல்லைன்னா டிப்ளமோ சர்டிபிகேட், இல்ல ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் நம்ம அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா செமஸ்டர் மார்க் ஷீட் வந்துட்டு ஒவ்வொரு செமஸ்டர் வைஸா கேட்டிருக்காங்க. இதுல ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூடி சர்டிபிகேட் கேட்கறாங்க. அதாவது அவங்க அப்ளை பண்றவங்களா இருந்தாங்க அப்படின்னா அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்ளை பண்ணாங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்திருக்காங்க. இதுல வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தோம்னா 9/12/2024. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 23/12/2024. ஆஃப்லைன்ல நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் சென்ட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 3/1/2025. இதுக்கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான காலிங் டேட் பார்த்தோம்னா 10/1/2025. அதே மாதிரி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான டேட் பார்த்தோம்னா 20/1/2025 இருந்துட்டு 24/1/2025. இந்த டேட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா 31/1/2025 அன்னைக்கு வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்துட்டு என்னைக்கு ஜாயின் பண்ணணும்னு சொல்லி அதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிராஜுவேட் லெவலை பொறுத்தவரையும் 10/2/2025. டெக்னீஷியன் லெவலா இருந்தாங்க அப்படின்னா 12/2/2025. இந்த டேட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் யாராவது ஜாப் டேட்டா சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.